நான் நினைச்சேன்னா எதை வேணா மாத்தி எழுதுவேங்க. ஒரு செகண்ட் தான். நினைச்சா மாறுது. இன்னைக்கு மாறலைங்க. பல வருட ட்ரெய்னிங் எடுத்திருக்கேங்கிறேங்க. வீடு தம்பி பேர்ல தான் இருக்கு. அண்ணா அதிர்ச்சி. "டேய் உன்ன நம்பி குடுத்தேன்டா. உன் பேர்ல தான் எழுதிக்கிட்டியா?" "ஆமா." "குட்றான்னா போடான்னு" அடிச்சுட்டாரு. யோசிக்குது இல்லையா? அடுத்து சக்திக்கு அதாவது ரெக்கார்ட் ஆயிருச்சு. இப்ப சக்தி வெயிட் பண்ணுது. சக்திங்கிறது என்ன? "தம்பி அத ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கிறாரு." பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு. கார் நிக்குது. 35 கிலோமீட்டர் போகுது. எந்த காரும் போகாது. 35 கிலோமீட்டருக்கு ரூ. 100 தான் நான் கார் வச்சிருக்கேன். அப்ப அந்த ஃப்ரெண்ட் சொல்றாரு, "நான் தான்டா அந்த சிட்டி கமிஷனர், போலீஸ் கமிஷனர்ங்கிறாரு." இப்ப பாருங்க சக்தி கிடைச்சிருச்சு இவருக்கு. "ஏய் மச்சான், மச்சான் என் தம்பி போட்டாருடாங்கிறாரு." வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. எண்ணங்கள் பதிவாக மாறுகிறது. எண்ணங்கள் சங்கல்பமாக மாறுகிறது. சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கிறது. சக்தி கிடைத்தால் ஒரு செயல் நடக்கிறது. அந்த செயலினால் நமக்கு பலாபலன் கிடைக்கிறது. இது ஒரு தத்துவங்க. தமிழ்ல சொல்றேன். தாட்ஸ், ரெக்கார்ட்ஸ், எனர்ஜி, ஆக்ஷன், ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன். முதல்ல ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் ரெக்கார்டா மாறும். அந்த ரெக்கார்டு எனர்ஜிக்காக காத்திருக்கும். எனர்ஜி கிடைச்ச உடனே ஆக்ஷனா மாறும். நல்ல ஆக்ஷன் பண்ணா நல்ல பலன், கெட்ட ஆக்ஷன் பண்ணா கெட்ட பலன். இதாங்க உலக தத்துவம். எண்ணங்கள்னா என்ன பாருங்க. எண்ணங்களுக்கும் சங்கல்பக்கும் வித்தியாசம் இருக்கு. எண்ணம் வேற, சங்கல்பம் வேற. எண்ணங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. சங்கல்பத்தினாலதான் நல்லது கெட்டது நடக்கும். புரியுற மாதிரி சொல்றேன். ரோட்ல போறீங்க, ஒரு புதுசா ஒரு கார் போகுது. பாக்குறீங்க, ஐ கார் நல்லா இருக்குதே. இதுக்கு பேர் எண்ணம். உங்க வாழ்க்கையில எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. கார் நல்லா இருக்கு, அவ்வளவுதான், போயிடுச்சு. மறுபடியும் அதே காரை 4 நாளுக்கு அப்புறம் பாக்குறீங்க. ஹை அன்னைக்கு பார்த்த கார், அதே கார் நல்லா இருக்குதே. நல்லா தான் இருப்பீங்க. 8வது முறை காரை பாக்குறீங்க. இப்போ ஒரு முடிவுக்கு வரீங்க. இந்த காரை வாழ்க்கையில ஒரு நாள் வாங்கணும். இதுதான் சங்கல்பம். எண்ணங்கள் வேற, தாட்ஸ் வேற, ரெக்கார்ட்ஸ் வேற. ஒரு விஷயத்தை பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னா எண்ணம். அது சம்பந்தமா ஒரு முடிவு எடுத்து ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா சங்கல்பம். இப்ப என்ன ஆகுது? அந்த கார் வாங்கணும்னு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பீனியர் கிளாண்ட். அடுத்து என்ன பண்ணும்? ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணும்? அதுக்கு பணம் எப்படி சம்பாதிக்கலாம் யோசிக்குது இல்லையா? அடுத்து சக்திக்கு அதாவது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப சக்தி வெயிட் பண்ணுது. சக்திங்கிறது என்ன? கெப்பாசிட்டி. அது பணமா இருக்கலாம், சம்திங். அது அந்த 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 விஷயம் வாழ்க்கை நடக்கிறதுக்கு தேவையான ஒரு சக்தி. உங்க அப்பா கோடீஸ்வரன். உங்க அப்பா கோடீஸ்வரருங்க. காரை பாக்குறீங்க, பிடிச்சிருச்சு. உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்குப்பா, ஒரு கார் பார்த்தப்பா, சூப்பரா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்பா பெரிய கோடீஸ்வரன், பிசினஸ் மேன். தம்பி அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கிறாரு. பண்ணிட்டு வீட்டுக்கு போறாரு. கார் நிக்குது. வாங்கி வச்சுட்டாரு. எக்ஸாம்பிள் சொல்றேங்க. அப்ப ஏன் வாங்கினாரு? சக்தி இருக்குது, உடனே செயலா மாறிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? என்னைக்காவது வாழ்க்கையில ஒரு நாள் பெரிய கோடீஸ்வரனாக வாங்கலான்னு ரெக்கார்டு வச்சிருப்போம். எனக்கு அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஹோண்டா சிட்டி கார் புதுசா வாங்கணும்னு. இன்னும் நடக்காம இருக்கு. நினைச்சா வாங்கிடலாங்க. இப்ப நினைச்சா நான் வாங்கிடுவேன். எனக்கு பணம் இருக்குது. ஏன் வாங்கலைன்னா, நான் ஓட்டுற ஓட்டுக்கு அந்த மைலேஜ் எல்லாம் கொடுக்காது. பிரீஸா வச்சிருக்கேன். 100 ரூபாய்க்கு சிஎன்ஜி அடிக்கிறேன். 35 கிலோமீட்டர் போகுது. எந்த காரும் போகாது. 35 கிலோமீட்டருக்கு 100 ரூபா தான் நான் கார் வச்சிருக்கேன். ஹோண்டாலாம் கட்டுப்படி ஆகாது. ஆனா ஆசை இருக்கு. ஹோண்டா சிட்டி வாங்கணும். பாருங்க, அது வந்து சங்கல்பம் இருக்கு. இன்னும் நடக்கல. இப்படி எல்லாருடைய மண்டைக்குள்ளயும் நிறைய சங்கல்பம் இருக்கும். சக்திக்காக காத்திருக்கும். எப்ப சக்தி கிடைக்குதோ ஆட்டோமேட்டிக் நடக்கும்.
நீங்க சரி, நீங்க ஒண்ணும் அது நடக்கும். புரிஞ்சுக்குங்க. எண்ணங்கள், சங்கல்பம், சக்தி, அப்புறம் செயலா மாறுது. அது நல்ல செயலா இருந்தா நல்ல பலன், கெட்ட செயலா இருந்தா கெட்ட பலன். ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன் இதுக்கு பேரு. பலாபலன். ஒரு அண்ணன் தம்பி. அண்ணன் ஃபாரின்ல போய் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. தம்பி ஊர்ல இருக்கிறாரு. சம்பாரிச்சு காசு அனுப்புறாரு. ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியாச்சு. திடீர்னு ஊர்ல இருந்து வந்து பாக்குறாரு, எல்லா பணத்தையும் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, செலவு பண்ணிட்டாரு, இல்ல இவரு பேருக்கு மாத்திட்டாரு. வீடு தம்பி பேர்ல தான் இருக்கு. அண்ணன் அதிர்ச்சி. டேய், உன்னை நம்பி கொடுத்தண்டா, உன் பேர்ல தான் எழுதிக்கிட்டியா? ஆமா. குர்ரானா போடான்னு அடிச்சிட்டாரு. ஏமாந்துட்டாரு. உடனே வந்து இவர் வாழ்றாரு. பெரிய ஆள். அந்த தம்பி வந்து முரடா, கோவக்காரன், பெரிய கெட்டவன். இவர் ரொம்ப நல்லவர். பண்ணிட்டாரு. அவட்ட போய் கேளுங்களேன், என்னப்பா தம்பி ஏமாத்திட்டாராமா, போய் அடிக்க வேண்டியதானே. இவரு விடுங்க, தம்பி தானே, வாய் தான் சொல்லுது, உள்ள இருறா, உள்ள இருக்கும், உள்ளுக்குள்ள இருறா, டே நீ ஏமாத்திட்டாடா அப்படி இருக்குங்க. இந்த சங்கல்பம் இருக்குங்க. வாய் தெரியுமா சொல்லும், முடியாதனால. போங்க போனா போட்டுங்க, தம்பி தானே அப்படின்னு. ஓகேங்களா? அது உள்ள இருக்குங்கிறது எப்ப தெரியுமா தெரியும்? அது நடக்கிறது சக்தி கிடைச்சாதான் தெரியும். ஓப்பனா சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள நிறைய சங்கல்பம் இருக்குங்க. நீங்க எல்லாம் அமைதியா உட்காந்து, சக்தி கிடைக்கல. கிடைக்கிற அன்னைக்கு தெரியும், உத்தர தாண்ட வாடுவோம். கிடைக்கல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. இந்த அண்ணன் சக்தி இல்லையா, அவனை அடிக்க முடியலையா, பேசாம இருப்பார். ஒரு நாள் ரோட்ல ஒரு ஃப்ரெண்டை பாக்குறாரு. கூட படிச்ச ஃப்ரெண்டு, 30 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றாரு. ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு. மச்சான் நல்லா இருக்கியாடா பேசிட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், ரொம்ப நல்லா இருக்கிறேன்டா. பேசிட்டு இருக்கும்போது, ஞாபகம், ஃப்ரெண்டு சொல்றாரு, ஞாபகம் இருக்கா, எனக்கு படிக்கிறதுக்கு 200 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாம டிஸ்கன்டினியூ பண்ணலான்ட்டு இருந்தேன். நீ தாண்டா உங்க அப்பாட்ட வாங்கி கொடுத்த, இன்னும் மறக்க மாட்டேன்டா. எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன். இப்போ நான் படிச்சு பெரிய ஆளா இருக்கிற காரணமே நீ கொடுத்த 200 ரூபா தான். நன்றியோட பேசிட்டு இருக்கும்போது நீ என்னடா பண்றேன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் தாண்டா அந்த சிட்டி கமிஷனர், போலீஸ் கமிஷனருங்கிறாரு. இப்ப பாருங்க, சக்தி கிடைச்சிருச்சு இவருக்கு. மச்சான் என் தம்பி போட்டாருங்கிறது. அது வரைக்கும் அது உள்ளதான் இருக்கும், நமக்கே தெரியாது உள்ளுக்குள்ள எவ்வளவு எவ்வளவு இருக்குதுன்னு. ஒரு படத்துக்கு பெரியப்பா, மனசுக்குள்ள நிறைய இருக்கு பெரியப்பா, வெளியே சொல்ல பெரியப்பா, அதே கதை தான். நம்ம எல்லாம் சும்மா இருக்கிறோங்க, சும்மா எல்லாம் இல்ல, சக்தி கிடைக்காம அப்படியே அடக்கிட்டு இருக்கிறோம். சாய்ஸோ கிடைச்சா தெரியும் நம்ம யார் இருக்கிறது. ஆமாங்க. திடீர்னு பணம் கிடைச்சோன்னு பாருங்க, சில பேர் டக்குனு போய் கார் வாங்கிட்டு நின்றுவாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டா, ரொம்ப வருஷம் ஆசைம்பாங்க, வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஏதாவது பண்ணிட்டு கிடைக்கும் போது நம்மளால தாங்க முடியாதுங்க. இவன் என்ன பண்றாரு, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தம்பிய கேஸ் போட்டு அடிச்சு முட்டியெல்லாம் உடைச்சு காலை உடைச்சு ஜெயில போட்டாரு. ஒரே சந்தோஷம் இருக்கு. ரொம்ப அப்பதான் இதுக்கப்புறம் தான் அவருக்கு நடுநாடி ஓடும், நிம்மதியா இருக்கும். அத்தனை வருஷம் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருப்பாரு. இப்போ நல்லா நடுநாடி ஓடும், ஹாப்பியா இருப்பாரு, படுத்தா தூக்கம் வரும், எல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த சங்கல்பம் அவரை அவ்வளவு பாதிச்சுட்டு இருந்திருக்குங்க. பல சங்கல்பங்கள் உங்களை அறியாமல் உங்களை பாதிச்சுட்டு இருக்கு, வெளியே தெரியாது. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். அப்பதான் நம்ம ஹாப்பியா வாழ முடியும். ஆச்சா, இப்போ எண்ணங்கள் சங்கல்பமா மாறி சக்திக்கு காத்திருந்து போலீஸ் கமிஷனர் கிடைச்சுன்னு ஒரு ஆக்ஷன் பண்ணி அவனத்துக்கு உள்ள போட்டாச்சு, அடிச்சாச்சு. அப்பாடா உட்காந்தாச்சா, முடியல. ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷன். உள்ள தம்பி உள்ள இருந்துட்டு, என்னைக்காவது வெளியே வருவன்ல, உன் மூஞ்சி உடைக்கிறான், அவன் சங்கல்பம் பண்ணிட்டு இருப்பான். அவன் சங்கல்பம் பண்ணி அவன் சக்திக்காக காத்துட்டு இருப்பான். அதை யோசிக்கணும். இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குதுங்க. ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. நமது மனதில் நம்மை அறியாமல் நிறைய வெஞ்சன்ஸ், பழிவாங்கிற உணவு, ஆசைகள் எல்லாம் இருக்குது. அது நம்மளை அறியாமையே 24 hours நம்மளை வீக் பண்ணிட்டு இருக்கு, வெளியே தெரியறது இல்லை. சான்ஸ் கிடைக்கும் போதுதான் நமக்கு தெரியுங்கிறாங்க. அது வரைக்கும் நமக்கே தெரியாதுங்கிறாங்க. இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோமான்னு. அதையெல்லாம் தீக்கிறக்கா ஐடியாலாம் கொடுப்பாங்க. இவருங்க டெலிட் பண்ணலாம், ரீரைட் பண்ணலாம், புதுசா எழுதலாம். அதான் ஞானி.
எனக்கு என்னோட பீனியல் கிளாண்ட்ல இருக்கிறத ஒரு செகண்ட் அழிச்சிருவேங்க. வேணா புதுசா எழுதுவேங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டேன்னு சொல்றேன். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் நினைச்சேன்னா எதை வேணா மாத்தி எழுதுவேங்க. ஒரு செகண்ட் தான். நினைச்சா மாறுது. இன்னைக்கு மாறலைங்க. பல வருட ட்ரைனிங் எடுத்திருக்கேங்கிறேங்க. அவ்வளவு தூரம் அடிபட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதை தான் கத்துக் கொடுக்க போறேன். பஞ்ச பட்சி சாஸ்திரம்னா என்ன? உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் 5 பறவையா பிரிக்குது பஞ்சபட்சி சாஸ்திரம். எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த பறவைகள் ஒத்து வரும், ஒத்து வராது. இப்படி பஞ்சபட்சி அப்படிங்கிற சயின்ஸ் தெரிஞ்சா உறவுகள் சுமூகமா இருக்கும். இது ஒரு அருமையான சயின்ஸ். நமது சித்தர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அருமையான சயின்ஸ். பஞ்சபட்சி தெரிஞ்சிருந்தாதான் சரகளை கத்துக்க முடியும்னு கிடையாது. சரகளை தெரிஞ்சிருந்தாதான் பஞ்சபட்சி கத்துக்க முடியும்னு கிடையாது. ரெண்டும் வேற வேற அறிவியல், வேற வேற சயின்ஸ், வேற வேற கணிதம். ஆனா இது ரெண்டையும் தெரிஞ்சிருந்தா சூப்பரா இருக்கும். ஒருத்தருக்கு சரகளையும் தெரியுது, பஞ்சபட்சியும் தெரியுதுன்னா அவர் இன்னும் அந்த சரகளை இன்னும் நுணுக்கம் பண்ணிக்கலாம். ரெண்டு வேற வேற அறிவியலுங்க. சேரும் பொழுது பிரமாதமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பூஸ்டர். எனவே சரகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், பஞ்சபட்சியும் கற்றுக்கொள்ளுங்கள். பஞ்ச பட்சி சாஸ்திரம் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. தினமும் 1 மணி நேரம். நடத்துபவர் ஜோதிடர் திருமதி சத்யா அவர்கள். இந்த வகுப்புக்கு கட்டணம் 1500 ரூபாய். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomic-therapy.org வெப்சைட்ல சர்ச் அல்லது ப்ரோக்ராம் ஃபைண்டர்ங்கிற இடத்துல பஞ்சபட்சி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா 1500 ரூபாய் கட்டி நீங்க புக் பண்ணீங்கன்னா லிங்க் வரும். ஆன்லைன் வகுப்பு நீங்க கலந்துக்கலாம். ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணி கலந்துக்கலாம். நண்பர்களே, பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள்.